வேலூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் மழை விட்டு பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அழகேச பாண்டியன். அழகேச பாண்டியன், வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது? கூடுதல் விவரம். நிச்சயமாக, அதாவது கடந்த சில நாட்களாக வேலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகிறது. வெயில் நகரமான வேலூர் மாவட்டம் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழ்நிலை வருகிறது. கடந்த சில நாட்களாகவே காலை மற்றும் இரவு வேளைகளில் அவ்வப்போது வேலூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டதால் வேலூர் மாநகரமே இருள் சூழ்ந்த நிலையே காணப்பட்டது. இந்த நிலையில் வேலூர் மாநகரின் பல்வேறு இடங்களில் அவ்வப்போது விட்டு பலத்த மழை பெய்து வந்த நிலையில் முன்னால் செல்லும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மழை பெய்தது. இதன் காரணமாக வாகனங்களை எரிய விட்டபடியே சென்றனர். மேலும் வேலூர் மாவட்டத்தில் பொன்னை, வள்ளிமலை, சேற்காடு, பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் வேலூர் மாநகர் பகுதிகளான பழைய பேருந்து நிலையம், விருப்பாட்சிபுரம், வேலூர் ரங்காபுரம், சத்துவாச்சாரி, சைதாப்பேட்டை, காகிதப்பட்டறை உள்ளிட்ட மாநகர பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். மழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலையின் இருபுறங்களும் மழைநீர் தேங்கியபடியே காணப்பட்டது. இந்த நிலையில் வேலூர் காட்பாடியில் உள்ள சித்தூர் பேருந்து நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். தாழ்வான பகுதியாக இருப்பதால் அங்குள்ள கழிநீர் அகற்றும் அந்த பணியினை மாநகராட்சி ஊழியர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் வேலூர் மாவட்டத்தின் சுற்று வட்டாரத்திலும் குடியாத்தம், பேரணாம்பட்டு, ஒடுக்கத்தூர், ஊசூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் விட்டு மழை பெய்து வருகிறது. இதுவரை தற்பொழுது 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.